த லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என்பனாகிய கர்த்தாவே, ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரு ஆதரவா இருந்தே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரு ஆதரவா இருந்தே. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 22 அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 20 வரை. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். இது தாவீது ராஜாவோட சாட்சி. என்ன சொல்ற? என்னோடு கூட இருந்தவர்கள், என்னை நெருங்க என்னை கொல்ல பார்த்தவர்கள் என்னிலும் பலவான்கள், என்னிலும் பெரியவர்கள். அருமையான பிள்ளைகளே, அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை தப்புவித்து உயரத்திலிருந்து அவர் என் கையை பிடிச்சுக்கிட்டனால என்னில் பலவான சத்ரு எல்லாம் என்னை மேற்கொள்ளாதபடி அவர் என்னை காத்து கொண்டார். என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வைத்தாராம். அவரை சவுல் ராஜா துரத்தி அடிக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலேயா போய் ஒளிந்து கொள்கிறான். சவுல் ராஜாவிடத்தில் இல்லாத படைகளா? அவன் அத்தனை படைகளோடு தினம் அவனை நாயை துரத்துவது போல துரத்தியும் அவனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தாவீது தான் சவுலை கண்டுபிடித்தானே ஒழிய சவுல் ராஜாவால் தாவீதை கண்டுபிடிக்கவே இல்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்து விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வைத்தார். அவனை மீண்டும் ராஜாவாக அரியணையிலே ஏற வைத்தார். அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்லவர்கள் அல்ல, நாம் நீதிமான்கள் அல்ல. நம்ம நீதினாலே இன்னைக்கு வரை நாம் பிழைச்சிருக்க இல்லை. நம்முடைய பிறப்பிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாட்டிலும் நாம் கடந்து வந்த பாதைகள், நம்மை அன்று கொல்ல நினைத்த பலவீனங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், எத்தனை 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 ஆபத்துகள், கஷ்டங்களில் நம்மளை விடுவித்து காத்தார். விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அல்லவா? இன்னமும் அப்படியே செய்வார். அவரை துதிக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய கரம், உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதேப்பா. அதனாலே பிழைச்சிருக்கிறோமப்பா. எங்கள் நீதினால் அல்ல கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தினாலே கிருபையினாலே பிழைச்சிருக்கிறோமப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபை தகப்பனே. அப்பா மீ ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களும் பலவான்கள், எங்களிலும் பெரிய எங்களை தாக்க எத்தனை கொடிய நோய்கள், எத்தனை பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்த போது உயரத்திலிருந்து நீர் எங்களை கை நீட்டி எங்களை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறேப்பா. நன்றியப்பா. இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே நடத்துவீராகப்பா. ஒவ்வொரு பலவீனங்களின் கஷ்டங்களிலும் பாடுகளிலும் நீர் உயரத்தில் நம்முடைய பிள்ளைகளை கை நீட்டி தூக்கி எடுத்து விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறபடியா நன்றியப்பா. கொடி நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.